तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். ஆயுளுக்கு காரகன் சனி பகவான். சாதகத்தில் சனி பலம் பெற்றிருந்தால் அந்த சாதகருக்கு ஆயுள், நல்ல மனப்பான்கு, சிக்கன குணம், பொறுமை, தத்துவ ஞானம், வெளிநாட்டு வாசம் ஆகியவற்றை அருள்வார். நீதிமானாக செயல்பட்டு அவரவரின் முன் வினைகளுக்கு ஏற்ப உரிய பலாபலன்களை கொடுத்து மனித வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துவார் சனீஸ்வரர். கிரகங்களில் மெல்ல நகர்பவர். அவரை சனைச்சரன் என்று போற்றுகின்றன ஞான நூல்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வருவதற்கு சனி பகவானுக்கு 30 வருஷம் தேவைங்க. அதாவது ஒருவரது வாழ்நாளில் சனி பகவான் 3 முறை வலம் வருகிறார். 3ஐயும் முறையே மங்கு சனி, பொங்கு சனி, போக்கு சனி என்று அழைப்பாங்க. கிரக பயிற்சிகளில் சனி பயிற்சிக்கு அதீத முக்கியத்துவம் உண்டு. அந்த வகையில் வரும் 29/3/2025 அன்று சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியில் இருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்த 2.5 ஆண்டு காலம் அவர் குருவின் வீட்டில் அமர்ந்து பலன் தர போகிறாருங்க. அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிக்காரவங்க 7.5 சனி காலத்துக்கு ஆட்படுவாங்க. 7.5 சனி என்றதும் பயங்கொள்ள தேவையில்லை. அப்படியே அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி போன்ற நிலைமைகளை எண்ணியும் கலங்க வேண்டியதில்லை. சனி பகவான் நம் வினைகளை கரைக்க வல்லவர். இன்ப துன்பங்களை வினைப்படி செயல்படுத்தி வாழ வைப்பவர். சாதகப்படியும் கோச்சாரப்படியும் சனி பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவரின் அருளை பெற சனிக்கிழமையில் சனைச்சார நம என்று சொல்லி அவருக்கு 16 வகை உபச்சாரங்களை அளித்து வழிபடலாம். சனி பயிற்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு சிம்மராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் வரும் மார்ச் 29ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர போகிறாரு. அஷ்டமத்து சனி கஷ்டம் தருமே என்று கலங்க வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொண்டால் எவ்வித பாதிப்புகளும் உண்டாகாது. அஷ்டமத்து சனி நடைபெறும் காலம் இது. புதுவித அனுபவங்களால் உங்களை செம்மைப்படுத்தும் காலம் என்று புரிந்து கொண்டால் நல்லது. இந்த வருஷத்தில் குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் நிகழ உள்ளன. குரு லாபஸ்தானத்தில் வந்தாலும் கூட சனியின் ஆதிக்கத்தால் சின்ன சின்ன தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கலாம். குறிப்பாக மாணவர்கள் கல்வியில் அதீத கவனம் செலுத்த வேணும். வெளி உணவுகளை தவிர்த்து விடுங்க. மனதையும் உடலையும் உற்சாகமாக ஆரோக்கியமாக பேணுவதில் கவனம் செலுத்துங்க. குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி பிரிவை உண்டாக்க சிலர் முயற்சி செய்வாங்க. ஆகவே வீட்டு விஷயத்தில் 3வது நபரை தலையிட அனுமதிக்காதீங்க. வங்கி காசோலைகள், சொத்து ஆவணங்கள், நகை மற்றும் பணம் கொடுக்கல் வாங்கலிலும் கவனம் தேவை. எவருக்காகவும் பொறுப்பேற்கக்கூடாது. கடன் வாங்கும் சூழல் வந்தாலும் தகுதிக்கு மீறி கடன் வாங்குவது கூடாதுங்க. சனி பகவானின் பார்வை பலன்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டை பார்க்கறதுனால சாதுரியமாக பேசுவீங்க. ஆனால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. எதிர்பார்த்த பணம் வரும். சனி பகவான் உங்களின் 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால சிலர் சந்தேக கண்ணோடு பார்ப்பாங்க. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் சரியாகும்.
மற்றபடி இந்த ராசிக்காரவங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை சற்று தள்ளி போடுறது நல்லது. நன்கு ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். மேலும் இந்த ராசியை சேர்ந்த மகம் நட்சத்திரக்காரங்க குடும்ப விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்கிறதுல கவனத்துடன் செயல்பட வேணும். எனினும் வீடு சொத்து போன்றவை நல்லபடி அமையும். பூரம் நட்சத்திரக்காரவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். உத்தரம் நட்சத்திரக்காரவங்க தங்களின் உடல் நலம் மற்றும் தந்தையின் உடல் நலனை அக்கறை காட்டுவது அவசியம். சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகலாம். மற்றபடி அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், அதான் அவசியம். நட்பை தேர்ந்தெடுக்கிறதுல சிந்தித்து செயல்படணும். வியாபாரம் தொழில் உத்தியோகத்தில் சிம்மராசிக்காரவங்க நல்ல பலன்களையே அடைவாங்க எனலாம். எனினும் அரசு விஷயங்களில் அலட்சியம் காட்டாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்தவரையில் இந்த ராசிக்காரர்களின் சிலர் வெளியூரில் பணியாற்ற வேண்டியது வரும். வாய்ப்பு இருந்தால் இவங்க குடும்பத்தை விட்டு விலகி வேலை பார்க்குறது நல்லது. புது அதிகாரியால் சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். எனினும் சம்பளம் உயரும். சக ஊழியருடன் கவனமாக பழகணும். புது வாய்ப்புகளும் பொறுப்புகளும் சற்று தாமதமாக கிடைக்கும். பெண்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது அவசியம். கடன் விஷயத்தில் அலட்சியம் வேண்டாம். தெய்வ பலம் உங்களை பாதுகாக்கும். அலுவலகம் செல்லும் பெண்கள் பேச்சில் கவனமாக இருக்க வேணும். எதிர்பார்த்தபடி சம்பளம் உயரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உத்தியோகத்தில் மாற்றங்களை சந்திக்க நேரலாம். பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரலாம். நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் திறமையுடன் பணியாற்றினாலும் கூட உங்களுக்கு உரிய அந்த அங்கீகாரம் கிடைக்காம கூட போகலாங்க. பணியிடத்தில் சக ஊழியர்கள் மூலம் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்காம கூட போகலாம். எனவே நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. உங்களுக்கு அளிக்கும் பணிகளை குறித்த காலத்திற்குள் முடித்து அளிக்க முயலுங்க. திட்டமிட்ட பணிகளை ஆற்றுங்க. பதவி உயர்வுகள் தாமதமாகலாம், ஆனால் அதற்காக வருந்த வேண்டாம். முயற்சி எடுத்து நிலையான முன்னேற்றத்தில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் சந்திக்கும் சவால்களை வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகளாக மாற்றி அமைத்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூழ்நிலையை அனுசரித்து செயல்பட வேண்டியது இருக்கும். உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அதனை பெருசுப்படுத்தாதீங்க. உங்கள் உறவை சீர்குலைக்கலாம். எனவே நிதானமாக செயல்படணும். பொறுமையுடன் செயல்படுங்க. உங்கள் முடிவில் கவனம் தேவை. திருமணத்துக்கு காத்திருந்தவங்களின் இந்த மாதம் தங்கள் துணையை தேடும் முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் இலக்குகளை அடைய வெளிப்படையாக இருக்கிறது அவசியம். கண்மூடித்தனமாக நம்புறது ஏமாற்றத்திற்கு வழிவகுக்கும். எனவே உறவை அமைத்து கொள்ளும் முன்னாடி நன்கு ஆராய்ந்து முடிவெடுக்கணும். நெகிழ்வுத்தன்மையை பேணுங்க. மற்றவங்களுக்கு சிறந்த புரிதலுக்கான இடத்தை கொடுங்க. திருமணமான தம்பதிகள் தற்காலிக சவால்களை சந்திக்க நேரலாம். நீங்கள் நினைப்பது போல அல்லது திட்டமிடுவது போல விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம். எனவே பொறுமையாக இருக்கணும். கருத்து வேறுபாடுகளை கலைந்து புரிந்துணர்வை வளர்த்து கொள்ளுங்க. பரஸ்பரம் தேவை அறிந்து நடந்து கொள்ளுங்க. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து நடந்து கொள்ளுங்க. சமரச மனப்பான்மை உறவில் மோதல்களை தடுக்கவும் பிரச்சனைகளை தீர்வு கண்டறியவும் உதவுங்க. வதந்திகள் மற்றும் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக உங்கள் வாழ்க்கை துணையின் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிங்க மற்றும் அவங்களின் உணர்ச்சிக்கு மதிப்பு அளிங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை ஒரு இலக்கை அமைத்து கொண்டு அதன்படி செயல்படுங்க. செலவுகள் அதிகரிக்கலாம். எனவே செலவு கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்யுங்க. தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேணாம். சேமிப்பிற்கு முன்னுரிமை அளிங்க. எந்த ஒரு முதலீட்டிற்கும் முழுமையான ஆராய்ச்சி பரிந்துரைக்கப்படுது. மேலும் அவசரப்பட வேணாம். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் ஒப்பந்தங்கள் மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகளில் பெரிய முதலீடுகளை செய்வதற்கு முன்னாடி நிதி நிபுணர்களிடம் ஆலோசனை பெறணும். உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப லாபம் கிடைக்காம கூட போகலாம் என்கிறதுனால புதிய முயற்சிகளுக்கு இது சரியான நேரமாக தெரியவில்லை. மற்றவங்களுக்கு நிதி உதவி வழங்குறத தவிர்க்கணும். இல்லாட்டி நீங்கள் தடைகளை சந்திக்க நேரலாம். பொறுப்பாகவும் இருக்கணும், எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். அர்ப்பணிப்பு உணர்வுடன்
படிக்கலாம். மாணவர்கள் சிறப்பாக படித்து நீங்கள் தங்களுடைய கனவுகளை நனவாக்கி கொள்ள இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்குது. என்றாலும் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். இது தற்காலிகமானதே. எனவே உங்கள் இலக்குகளை அமைத்து கொண்டு செயல்படுங்க. சோதனையை கண்டு உங்கள் இலக்குகளை விட்டுவிடாதீங்க. வெளிநாட்டில் தங்கள் படிப்பை தொடர விரும்புகிறவங்க பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தை பற்றி சாத்தியமான அனைத்து ஆராய்ச்சிகளையும் செய்யுங்க. போட்டித் தேர்வுக்கு தோன்றும் மாணவர்கள் தங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறத்துக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால்தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். எனவே வேலைன்னு இருக்காமல் ஓய்விற்கு நேரம் ஒதுக்குங்க. முறையான உணவை உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்தை நிலையானதாக வைத்திருக்கும். வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக போகணும். விபத்துகளை தவிர்க்க அவசரமாக வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கணும். யோகா மற்றும் தியானம் செய்கிறதே அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக உங்களுக்கு இருக்கணுங்க. இது வலுவான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் காரணியாக செயல்பட போகுதுங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது நவகிரக ஹோமம் மற்றும் மிருத்யுஞ்சய ஹோமம் செய்வது நல்லது. காணி பக்கத்தில் உள்ள கணபதி கோயிலில் நடக்கும் ஹோமத்தில் கலந்து கொள்வது நல்ல பலனை தரும். அருகிலுள்ள சிவாலயங்களில் நடைபெறும் பிரதோஷ வழிபாடுகளில் கலந்து கொண்டு வழிபடுங்க. அதனால் நன்மைகள் கூடி வரும். ஒரு முறை கருட்டப்பள்ளி நஞ்சுண்டேஸ்வரரை தரிசித்து வாருங்க. தோஷங்கள் அனைத்தும் விலகுமுங்க.